வச்சா என்ன ஓரமா செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி வெண்பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது உடம்பு இருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாடம் சூடி கொள்ள ஆசை வச்சாகாதா அடிச்சி சக்கரையே எட்டி நீயும் நிற்கிறையே நான் ஏங்கி ஏங்கி பார்க்கிற போறாமி பண்ணுறியே செங்குருவி செங்குருவி காலமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி வெக்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்சா என்ன ஓரமா அன்பார்ந்த முத்துப்பேட்டை வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நமது ஆளுங்கட்சியின் சார்பாக முத்துப்பேட்டை தந்த தலப்புதல்வன் மாவீரன் கோவிந்தன் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் திடலில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அது சமயம் அமைச்சர் பிடாமணி அவர்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள். அண்ணே, போய் இந்த மாதிரி திருட்டு போயில நாம எலெக்ஷன்ல ஜெயிக்க விடக்கூடாதுண்ணே. நமக்கு எதுக்குடா அரசியல்? எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான்.
இந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்க திருடுங்கடா. நாமும் அந்த சாக்கடையில குதிச்சோம்னா நமக்கு இந்த திருட்டு பட்டம் தான் கிடைக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 5 ரூபாய் தர்மம் பண்ணணும். அதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல்ரா. எல்லாரும் இப்படி சொன்னா யார் தட்டி கேக்குறது? வாய மூடுறான் குத்துலனா. அங்க பாரு உமா. ஏய் உமா, ட்ரெயின் வருது பாத்து. உமா நில்லு. எதுக்காக ஓடியார? என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வலியால துடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக டாக்ஸி பிடிக்க போயிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஊழல் ஊழல் என்று சொல்லி ஒருவர் ஊழலும் சுற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறேன், ஊழல் இல்லாத இந்த உலகத்திலே உண்டா? ஹார்ட் பேஷண்ட் உள்ள இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. நான் உடனே ஹாஸ்பிடல் போகணும். என்ன ஹார்ட் பேஷண்ட்? தேர்தல ஜெயிப்பமா தோப்பமானா அவனுக்கு ஆசை நின்று போடுறக்கு. ஓ வடுபாளையம் சுத்தி போத என்ன 30 கிலோமீட்டர் சுத்து அவ்வளவுதானே? என்ன சார் இது? 3 கிலோமீட்டர் போறதுக்கு 30 கிலோமீட்டர் சுத்தி போய் சொல்றாரு. யோ நீ என்ன காரணம் வந்திருக்க? போய் அப்படி சார். ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் அவர் உயிர் போய். எவன் செத்தா எனக்கு என்னையா? போய்யா. கொண்டாட்டி பிள்ளையா இருந்தா அப்படி நடந்துக்கியா? வணக்கமுங்க. இங்க கோவிந்தனை காணோம். ஆலயமன் கோயில்ல போய் கெடா வெட்டி பொங்க வச்சுட்டு வந்துதான் உங்களை பாக்குறேன்ட்டு போயிருக்காங்க. வந்துருவாருங்க. சரி. என்ன இங்க கலாட்டா? எனக்காக தொண்டை அவனாவது தீ குளிக்க போறானா? என்ன 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 இப்போ அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே. ஏன் அப்பாவி ஜனங்கள் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க? எங்க உயிரை வச்சுதான் நீங்க அரசியல் நாடகம் நடத்தணுமா? உயிரை காப்பாத்த ஹாஸ்பிட்டல் போறவங்களையும், ஸ்கூலுக்கு போற குழந்தைகளையும், ஆபீஸுக்கு போறவங்களையும் போக விடாம தடுத்து நடு ரோட்ல மேடை போட்டு நிக்கிறியே. இது எந்த நாட்டு அரசியல் அப்படி நடக்குது? காந்தியும் காமராஜர் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தி நடு ரோட்ல மேடை போட்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியாத அரசியலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தலைவர் தலைவர் வாய்களே கத்துறீங்களே. அந்த தலைவர் ரோட்டை மறைச்சு மீட்டிங் போட சொன்னாரா? ஏயா எங்கேயாவது ஒரு மெயின் ரோட்ல கொடி நட வேண்டியது, அதுக்கு திருவள்ளுவர் திடல் சிங்காரவேர திடல் பேர் வச்சு பொதுமக்களை ஏமாற்ற வேண்டியது. கதர் சட்டை போட்டவங்க எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆக முடியாது. செத்து போன அந்த ஆட்சிவ உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? இருக்கிறவன் ஒழுக்கமா இருந்தாதான் சரைக்கிறவன் ஒழுங்கா சரைப்பான். நல்லவ யாரு கெட்டவ யாரும் உங்க யாருக்குமே தெரியறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கையை தட்டி இந்த நாட்டை கெடுக்கிறதே நீங்க. இங்க மேடை போட்டது எனக்கு, பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு, அவங்க குறைகளை கேட்கறதுக்கு. எங்க அந்த வாக்குறுதியில் அள்ளி வீசி அந்த ஆட்சி திருப்பி கொடு பாப்போம். ஒழுக்கமா 4 பொதுமக்கள்கிட்ட நேரடியா குறைகளை கேட்க உனக்கு துப்பு இல்ல. எங்க போனாலும் 100 கார் 150 கார் ஊர்வலமா போய்கிட்டு இருக்கீங்க. காரை விட்டு இறங்கி ரோட்ல நடங்க. உங்களை எந்த சுப்பனாவது கருப்பனாவது கள்ள தூக்கி அடிக்கிறான்னு பாப்போம். இந்த அப்பாவிக்கு கொடுக்கிற வரிப்பணத்துலதான் உங்க கோட்டையும் கொடிமரமும் பகட்டும் பந்தாவெல்லாம் செயல்படுங்கிறத மறந்துடாதீங்க. கருப்பு கண்ணாடி ஏற்றி கார்ல போற சம்பிரதாயத்தை இனியாவது நிறுத்துங்க. நிறுத்துங்க. உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா இந்த மாதிரி அக்கிரமங்கள் வராம தடுத்து நிறுத்த பாருங்க. இல்ல அந்த ஆட்சிவா செத்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் அனாதபரமா சாக வேண்டி வரும். யாரிவன் ரொம்ப நல்லா பேசுறான். விட்டா நம்ம ஓட்டையெல்லாம் பிடிக்கிடுவான் போல இருக்கியா? இவனை வளைச்சு போடணும். தலையாட்டிட்டு நிக்காத. அம்மா அழாதம்மா. இந்த பாரு, இனிமே அழுது என்ன பண்றது? மனசை தேசிக்க. இந்த லாரிய மெட்டல் டெட் பாடி லாரி சவ ஊர்வலத்துக்கு தான் லாயக்குன்னு சொல்லுவார். ஆனா இப்ப அவர் சவத்திய கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நம்ம வியாபாரம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் சோகமா வாங்கடோ.
அந்த மாவட்டத்தை கொண்டு மலர் வட்டத்தை. எலெக்ஷன் நிக்கிறதால நமக்கு எல்லாமே மாவட்ட மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப பேசாதடா, நல்ல மனுஷன் பாவம். தம்பி, உன் இள ரத்தம் எப்படி துடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த சாவு என் கூட்டத்துல நடந்தது. ஒரு நேர்மையான அதிகாரி என்னால உயிர் விட்டதை நினைச்சு என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்குப்பா. வார்த்தையால தினம் இந்த நாட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பம்பராடுற உங்க பகட்டான பேச்சு இப்ப இங்க எடுபடாது. கள்ளங்கப்படம் இல்லாத இந்த மனுஷன் நெஞ்சு வழியால துடிச்சப்போ ஒரு நிமிஷம் நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த உயிர் போயிருந்திருக்குமா? எதுக்காக இந்த மலர் வளையம் கொண்டு வந்தீங்க? இவருடைய ஆத்மா சாந்தி அடையவா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் மந்திரி வந்தாரு, மாலை போட்டாரு, இவருக்கு பெரிய மனசுன்னு பேசணும்னா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் அறியாமையினால இல்ல, இன்னும் இந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற தலைவிதியாலதான். செத்தவங்களுக்கு மாலை போடுவீங்க, நீங்களே குடிசைகளுக்கு நெருப்பு வைப்பீங்க, எரிஞ்ச குடிசையில இருக்கிறவங்களுக்கு வேட்டி சாலை கொடுப்பீங்க, சோறு போடுவீங்க. இதெல்லாம் பார்த்துதான் பாமர மக்கள் ஏமாந்து போயிடுறாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க. இந்த மலர் வளையத்தை இவருக்கு போட நாங்க அனுமதிச்சா நாங்களே அவர் அனுமதிச்ச மாதிரி ஆகும். இப்ப எதுக்காக இந்த மலர் வளையத்தை கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். வரப்போற இடைத்தேர்தலை ஜெயிக்கணும் தானே? அது இப்ப இங்க நடக்காது. ஏய், நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம்டா. நீங்க அவன்கிட்ட கேட்டு போட்டு வாங்க. ஏய், கொடி கட்டின கார்ல வர அரசியல்வாதிகள் தின்னு போட்ட எச்சல பொறுக்கி திங்கிற நாய் நீ. இவர் கால்ல பட்ட மண்ணை கூட உன்னால தொட முடியாது. போவலியா? ஏன்பா இந்த மூர்த்தி பயலுக்கு இவ்வளவு செல்வாக்கா? ஊரே திரண்டு நிக்குது. கோவிந்தா, நடக்க போற இடைத்தேர்தல் தான் நம்ம அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. எத்தனை தலை உருண்டாலும் சரி, இந்த தேர்தல்ல நீ ஜெயிச்சே தீரணும். ஆனா நீங்க வேற முட்டுப்பாட்டு இருந்து 20 வரைக்கும் சும்மா ஊருக்கு 500 கள்ள ஓட்டு நச்சு நச்சு குத்தி கீழ்ச்சிட மாட்டானுங்க. பார்க்கதாண்டா போறேன். தலைக்கு 100 ரூபாய் கணக்கு. வீட்டுக்கு வீடு கும்பகோணம் பித்தளை குடம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தனித்தனியா தென்னி மேல வேட்டி சேலை. இதெல்லாம் விட ஒண்ணு இருக்கு கேளுங்க. விரல்ல போடுற மை அழிக்கிறதுக்கு சிவகாசில இருந்து ஒருத்தன் வர்றான் ஸ்பெஷல்ல. எலெக்ஷன் பொறுப்பை வாங்கிட்டு நான் இந்த ஊருக்கு வந்ததே இன்னொரு விஷயத்துக்கு. ஏன்னா புதுசு புதுசா புகை விடுறீங்களா? ஒண்ணும் புரியலையே. வர வர இங்க வாழறதுக்கே பிடிக்கலடா. எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம். இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தானே ஊருக்கு ஊர் புகை விட்டு ஓட்டு வாங்கி நீங்க மந்திரியா இருக்கீங்க. என்னடா மந்திரியானா சொன்னதெல்லாம் செய்யணுமா? கோவிந்தா, நம்மள சொர்க்கலோகத்துக்கே கூட்டிட்டு போற கப்பல் நிக்குது பாத்தியா? நெசமா சொல்றீங்களா இல்ல இது புகைங்களா? இது புகை இல்லடா, நிஜம்தான். உலக பணக்காரர் வரிசையில நானும் ஒருத்தனாக போறேன். சீக்கா மண்டியாம சீக்கா மண்டி இல்ல சிகாமணி. நம்ம பெரிய திட்டம் செய்யறோம், நல்லா நீ கேட்கோ. நம்ம மர்டர் பண்ண போற ஆள் சாதாரண ஆள் இல்ல, வேர்ல்டு பீஸ் அவார்டு வாங்கினவர். ஏன்னா பரிசெல்லாம் வாங்கியிருக்காராம், உலகத்துக்கு சமான வேற சொல்றாராம். அவரையும் போடுத்தலனா? ஏய், அதெல்லாம் வியாபாரம்டா, உனக்கு தெரியாது. அவனுக்கு தலைவர அவனுக்கு நாட்டுல அவனுங்களே சாகடிக்காம நம்ம நாட்டுல சாகடி சொல்றானுங்க. நம்ம ஊர் மந்திரிய அமெரிக்காவில எப்படி டவுன் பஸ் ஓடுதுன்னு பார்க்க அனுப்பிச்சுட்டு அங்கேயே போட்டு சொல்லல. அந்த கணக்கு தான். எவ்ரிதிங் நாங்க பாத்துக்கிறோம். என்ன கோவிந்தா? ஐயோ, ஏதாவது புகையை விட்டு சீக்கிரம் பொட்டியை வாங்க. பெட்டி கொடுங்க, பெட்டி கொடுங்க. Wait, just minute. This only in advance. Security நீதான் டேக்கிள் பண்ணணும். அந்த விஐபி ப்ரோம் சாட் நம்ம கோட் வேட் எல்லாம் இந்த டேப்ல இருக்கு. அது என்னன்னா யாரையாவது கொலை பண்ணணும்னா உலகத்திலேயே நாம தான் இழிச்ச வாங்க. டேய், எங்களை போட்டோ எடுத்துட்டு கேமராவோட தப்பிச்சு போற ஒரு பொட்டச்சி புடிங்களா அவட சீக்கிரம்.
கோவிந்த நாட்களா? அந்த பொண்ணு விடுங்க. கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினார். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கேமரா கொடுங்க. அன்னைக்கு மந்திரி கூட சண்டை போடும் போதும் நீ வந்து போட்டோ எடுத்த. ஆர்டிஓ சாவு வீட்லயும் நீ வந்து போட்டோ எடுத்த. இன்னைக்கு கோவிந்தரோட ஆட்கள் ஒன்று துரத்திக்கிட்டு வராங்க. இந்த கேமராவை பிடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆமா, யார் நீ? நான் தினசூரியன் பத்திரிகையோட நிருபர். நான் போட்டோ எடுத்த இடங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலை காரணமா வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது தான் மந்திரி சிகாமணியோட ஒரே நோக்கம். இப்ப சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்ததை அவங்க பாத்துட்டாங்க. அதுக்கு தான் கோவிந்த நாட்கள் துரத்துறாங்களா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா ஊருக்கு போ. இந்தா வரேன். சார் ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது ரவுடி கோவிந்தன் மாதிரி ஆளுங்களை ஏன் சார் வளர விட்டீங்க? வரப்போற தேர்தல்ல ரவுடி கோவிந்தன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மந்திரி சிகாமணி உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்னை பத்தி கேட்கத்தான் போறாரு. சார், இப்ப என் உயிருக்கே ஆபத்து. என்னை எப்படியாவது பத்திரமா அனுப்புவீங்க சார்? அந்த பொண்ணு தப்பிச்சா சார். உங்களை எதிர்த்து பேசுறாங்க அந்த மூர்த்தி. எங்களை வெளிச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா சார். நாய் இதுக்காக ஒண்ணு அனுப்புனேன். என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, மந்திரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாரு? அது இல்ல தம்பி, கோவிந்தனு கூட தெரியாம மந்திரி உங்களை தனியா பார்க்கணும் பிரியப்படுறாருன்னா நம்ம ஊர் அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அண்ணே, எனக்கு அவருக்கும் ஆர்டிஓ சாவு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு. சரி. அதனால நான் அவரை பார்க்க விரும்பல. போயிட்டு வாங்க. அது இல்ல தம்பி, மந்திரி உங்களை மதிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசு படுது. எனக்காக வாங்க தம்பி. வாங்க தம்பி வாங்க. ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே. திரும்பி போன்னு என்ன பார்த்து ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்க பாத்தியா? நீ ஒரு வீரன். அது இருக்கட்டும் சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி, பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவிந்தனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சாவு வீட்டிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறேன். நீ சுண்டு விரல அசிச்சா போதும், எல்லா ஓட்டுகளும் கோவிந்த பெட்டிக்குள்ளதான் விழும். அதனாலதான் இந்த எல்லா செக்கிலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்க. இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. கோவிந்த தேர்தல் நின்னா இந்த ஊர் மக்கள் தேர்தலை நடத்த விட மாட்டாங்க. சரி, அதை விடு. ஒரு சின்ன விஷயம். நான் வெளிநாட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துச்சு. அவளை எங்க ஆளுங்க பிடிக்க போகும்போது நீ தான் காப்பாத்தினியா? அவ யாரு? என்ன சொன்ன? மந்திரி சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல, தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீங்களோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்தத அவங்க பாத்துட்டாங்க. சொல்லுப்பா, அவ என்ன சொன்னான்னு சொல்லுப்பா. சொன்னா உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவன் என்கிட்ட சொன்னா. இவ்வளவு ஏன், இப்ப நீங்க ஒரு புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களே, அதை பத்தியும் சொன்னா. நான் சொல்றேன். ஆனா எப்போ எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சீர்நிலையத்துக்கு வர சொல்லுங்க. அங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மேடையிலேயே உங்க கைய உயர தூக்கி பிடிச்சுக்கிட்டு
அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கறத நான் சொல்றேன். அப்ப மக்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க. அதை தவறாம நீங்க வாங்கிக்கணும். நான் கெஞ்சி பேசுறதுனால என்ன கேளப்பைய நினைக்கிறியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வயத்தை தடவர பரதேசி நீ என்ன ஏளனம் பண்றியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வயிறை தட்டுற பரதேசி தானா? ஆனா என்ன பார்த்தா மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை பார்த்தா கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏன் இந்த நாட்டுல எலெக்ஷன் நடக்குதுன்னா நல்ல உழைப்பையும் கொள்கையும் நம்பித்தான் நடக்குது. ஆனா நீங்க திருட்டு ஓட்டையும் தங்க முக்கத்தையும் பித்தளை கொடுத்து நிமிடம் எலெக்ஷன் நிக்கிறீங்க. தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் கேட்டாங்களா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இலவச வெட்டி சேலை வேணும்னு? மக்கள் கேட்கறதெல்லாம் வேலை வாய்ப்பும் அமைதியான வாழ்க்கையும் தான். நீ எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்சா மந்திரியான? ஒரு பெரிய தலைவர் மக்களை பார்த்து கையாட்டுல விழுந்த ஓட்டுல எம்எல்ஏ வாங்கி காலில் விழுந்து மந்திரியான? ஏய், நான் வச்சிருக்கிறது ஓட்டல் ஆறினாலும் என் உழைப்புல வாங்கினது. எனக்கு கிடைக்கிறது 10 ரூபாய்னாலும் அதுல பாதியில இல்லாதவங்களுக்கு கொடுத்துறேன். என்ன பார்த்தா பரதேசிங்க? ஏய், நான் பரதேசி தான். நீ சொன்னபடி நான் பரதேசி தான். இந்த பரதேசியை பார்த்து எதுக்காக செக்கு புக்க கொடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்ற? சொல்லு. இங்க பார், என்ன செஞ்சிருவ? இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஆர்டிஓக்கு போட வேண்டிய மலர் வளையத்தை உனக்கு போட வச்சிருவேன். கரெக்டியா? பணத்தையும் அராஜகத்தையும் அதிகாரத்தையும் நம்பித்தான் நீங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா இது மூர்த்தியோட கோட்டை. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரவுடி கோவிந்தனை எதிர்த்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுறேன். நீ இருக்கிற சட்டசபைக்கு இந்த பரதேசியை வரேன், அங்க உன்னை சந்திக்கிறேன்.